பின்னாடி சொன்ன ஆளுக்கும் கிளியல். இது ஒரு சைடு. இன்னும் ஒரு சைடில் ஜபம் நடக்கும் வீட்டில். அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி மக்கா கோழி அடைச்சியா, துணியை எடுத்துட்டு வா, மழை வரும் போல இருக்கு, அந்த கதவை திறந்து போடு, அப்பா வீட்டுக்குள்ள வரட்டு, தூய மரியே இறை எண்ணெயே குட்டி அந்த ஃபேனை போட்டுட்டி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக. ஏன் சிரிக்கிறீங்க? இப்படி ஜபம் நீங்க கேட்டது இல்லையா? இப்படி ஒரு ஜபம் தேவைதானா? இன்னும் ஒரு சைடில் வெளியே போன வீட்டு தலைவர் வருவார். ஜபம் செய்தாச்சா? இல்லை. நீங்கள் செய்யுங்க, நான் குளிச்சுட்டு வரேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதில் பூலோகத்திலும் அவருக்கு ஜபம் முடிஞ்சு. இந்த அம்மா என்ன செய்யும்? அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க. காய்கறி எறிகிறது, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரேன்னு சொல்லிட்டு கடைசியில் சட்டியில் போட்டு தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் மாட்சி உண்டாவதாக. ஜபமும் முடிஞ்சது, சமையலும் முடிஞ்சது, சாப்பிட வாங்க. உண்மையா இல்லையா? இப்படி ஒரு ஜபம் தேவையா நமக்கு? எனவே ஜபம் இல்லாமல் இருப்பதும் குழப்பம், அர்த்தம் புரியாமல் சொல்லுவதும் அதனால எந்த பயனும் கிடையாது. எனவே அன்பு மிக்கவர்களே, நாம் உணர்ந்து கொள்வோம் நம்முடைய குடும்பங்களை எப்படி புனித